Hi friends, welcome to Fragrance of My Life. இன்னைக்கு நம்ம ஒரு நார்த் இந்தியன் டிஷ் பார்க்க போகிறோம். என்னென்னா தஹி பப்பட் கி சப்ஜி. இது வந்து தமிழில் அப்பளம் மோர் குழம்பு. இது ஒரு ஃபேமஸ் ராஜஸ்தானி cuisine. இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஜீரகம் போட்ட அப்பளம் இந்த மாதிரி ஒரு 25 எடுத்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயம், பச்சை மிளகா 1, கருவேப்பிலை, 1 கப் தயிர், பெருங்காயம், ஜீரகம் 1/2 டீஸ்பூன், கடுகு, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், தனியா தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், கசூரி மேத்தி, கொத்தமல்லி. கசூரி மேத்தினா என்னென்னா இந்த வெந்தயக்கீரை காஞ்சது. மளிகை கடையிலேயே உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும், இல்லைன்னா நம்மளும் சன்ஷேடில் காய வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு தவா நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் அப்பளத்தை ஜஸ்ட்டு இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க. இது 2 பக்கமும் நல்லா அந்த பபிள்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகணும். இதை டைரெக்டாக அடுப்பில் கூட சுட்டு எடுக்கலாம். நம்ம இதை சுட்டு எடுத்துகிட்டு 2 பாதியாக உடச்சி ரெடியாக வச்சுக்கலாம். ஒரு பேனில் ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் தாளிக்க வச்சுருக்கிறோம் இல்லையா, கடுகு பொரிஞ்சதும் ஜீரகம் போட்டுக்கோங்க. ஜீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா பெருங்காயம் ஒரு ஸ்ப்ரிங்கிள், கருவேப்பிலை, பச்சை மிளகா கீறிட்டு போட்டுக்கோங்க. ஒரு 30 செகண்ட்ஸில் எண்ணெயில் காரம் இறங்கிடும். அப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா சுருண்ட வதக்கிக்கணும். ஒரு 2 to 3 மினிட்ஸ் எடுக்கும். வெங்காயம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போது மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், தனியா தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. எப்போவுமே இந்த மாதிரி தூள் சேர்க்கும்போது அனலை கம்மியாக வச்சுக்கோங்க, இல்லைன்னா மசாலா கருகிடும். இப்போது கொஞ்சம் ட்ரையாக இருக்குது பாருங்கள். இதனால் கொஞ்சமாக லைட்டாக தண்ணி சேர்க்குறேன். இது வெங்காயத்தோடு நல்லா அப்போ தான் பைண்ட் ஆகும். அதுக்காக ஒரு 3 மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கப் தயிர் ஊற்ற போகிறேன். அதனால் 1 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் இதுக்கு தகுந்த மாதிரி கன்சிஸ்டன்சி நம்ம மாற்றிக்கலாம். இப்போது நம்ம தயிரை நல்லா பீட் பண்ணி வச்சுருக்க தயிரை இதில் கலந்துக்கலாம். கெட்டி தயிர் சேர்த்திங்கன்னா இந்த கிரேவி கூட உங்களுக்கு கலக்கும்போது உங்களுக்கு கெட்டியாக அங்கங்கே அப்படியே நின்றுடும். அதனால் ஃபர்ஸ்ட்டே நம்ம நல்லா அடிச்சுட்டு நம்ம சேர்த்தோன்னா நல்லா இந்த கிரேவி கூட அது ஒன்றா சேர்ந்துடும். தயிர் சேர்க்கும் போதும் நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். ஒரு 1 மினிட் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஒன்றும் பாதியமாக உடச்சி வச்சுருக்கிற அப்பளத்தை இதில் சேர்த்துக்கலாம். எல்லா அப்பளத்தையும் போட்டுட்டு நல்லா கிரேவியை அப்படியே அந்த அப்பளத்தில் பைண்ட் ஆகுற மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி அப்பளத்தில் உப்பு இருக்கும். ஸோ இதில் கம்மியாக தான் போடணும். ஒரு 1 மினிட் இது குக் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம கரம் மசாலா தூளை இதில் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா பார்த்திங்கன்னா வெறும் 1/2 டீஸ்பூன் தான் நான் போடுறேன். இதை நல்லா ஒரு கிளறி விட்டுடுங்க. இப்போது காஞ்ச வெந்தயக்கீரையை கொஞ்சம் க்ரஷ் பண்ணி நான் போடுறேன். இதை கசூரி மேத்தி அப்படின்னு ஹிந்தியில் சொல்லுவாங்க.
நார்த் இந்தியன்ஸ் வந்து நிறைய டிஷ்ஷில் வந்து இது யூஸ் பண்ணுவாங்க. நம்ம பொரியலில் கூட வந்து இதை ஆட் பண்ணால் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ ஃபைனலாக வந்து கொத்தமல்லியை தூவிட்டு நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான் நம்மளோட அப்பள குழம்பு. தஹி பப்பட் கி சப்ஜி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.